அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. அல்லாஹுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையில் மற்றவர், புகழ்ச்சிக்கு தகுதியானவர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு சில இந்த இறுதி வேதத்துல இருந்து சில வசனங்களை பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் தர்மம் அப்படிங்கிற பத்தி சொல்றாரு. இந்த தர்மம்ங்கிறத குரான்ல பல வசனங்களை நமக்கு சொல்றாரு. இந்த தர்மத்தையும் இந்த தொழுகையவும் சேர்த்து சொல்லுவார். அவங்க சலாத் தொடர்பு தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் தர்மம் செய்கின்றவர்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற சொல்லுவார். அந்த தர்மத்தை 30-38 சொல்றாரு. 30வது அத்தியாயம் 38வது வசனம். அதுல அந்த எப்படி சொல்றாருன்னா, நம்ம அவங்களுக்கு கொடுக்கறத அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனவே உறவினர்களுக்கும் அவ்வாறே ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் அவர்களுக்கு உரிமையுள்ள பங்கை கொடுக்க வேண்டும். மெய்யாகவே கடவுளின் பொருத்தத்தை தேடுபவர்களுக்கு இதுவே மிகச் சிறந்ததாகும். அவர்களே வெற்றியாளர்கள். சொல்றாங்க அவர்களுக்கு உரிமையுள்ள பங்கு அப்படிங்கிற சொல்றாரு. நீங்க கொடுக்கிற தர்மம், நீங்க ஒரு இதை எடுத்து கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அது உங்களோடது இல்ல, அது அவங்களோடது. அதனாலதான் அங்க அவங்களுக்கு உரிமை உள்ள பங்கு அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்றாரு. ஆனா கடவுளுடைய சிஸ்டமே அப்படிதான் இருக்குது. இப்ப 8:3 அந்த இதுல சொல்லுவாரு, அவர்கள் சலாத் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்கின்றனர், மேலும் அவர்களுக்குரிய நம்முடைய வாழ்வாதாரங்களில் இருந்து அவர்கள் தர்மத்திற்கென கொடுக்கின்றனர். மொத்தமாவே அவருடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது கீழதான் எல்லாத்தையுமே கொண்டு வர்றாரு. நம்முடையதுன்னு அங்கே அவர் எதுவுமே சொல்லல. அவருடைய வாழ்வாதாரத்துல நமக்கு கொடுக்குறாரு, நம்ம மூலியமா மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு, அவ்வளவுதான். அப்படி அவரு ஒவ்வொருத்தருக்கா டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு, பகிர்ந்து அளிக்கிறாரு. நமக்கு ஒரு பங்கு, நம்மகிட்ட இருந்து நம்ம மூலியமா மற்றவங்களுக்கு ஒரு பங்கு, அந்த மாதிரிதான் அவர் கொடுக்குறாரு. ஆனா இங்க சொல்லும் போது நம்முடைய வாழ்வாதாரத்தில் இருந்து அப்படிங்கறதான் சொல்றாரு. கடவுளுடைய சிஸ்டமே அப்படிப்பட்டதா தான் இருக்குது. எல்லாமே அவரோடதான் இருக்குது. அதுல நமக்கு கொஞ்சம் கொடுக்குறாரு, மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த இடத்துல நான் அவங்களுக்கு கொடுத்தேன், அவங்க கஷ்டப்படுறப்ப நான் அவங்களுக்கு கொடுத்தேன், அவங்களுக்கு நான் மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் நான் கொடுத்துக்கிட்டே வந்தேன், அவங்க கேட்கறப்ப நான் உதவி செஞ்சேன், இப்படி நம்ம சொல்றதுக்கு நமக்கு காரணமே இல்லை, அடிப்படையே இல்லை. அங்க அந்த வார்த்தையில டிக்ளேர் பண்றாரு, நம்முடைய வாழ்வாதாரம்ங்கிற சொல்லிடுறாரு, அவருடையது எல்லாமே. அதனாலதான் நீங்க கொடுக்குற தர்மம் எதுவா இருந்தாலுமே நீங்க கடவுளுக்காக கொடுக்கணும். ஏன்னா அது நீங்க சம்பாதிச்சது கிடையாது, நீங்க அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த போறது கிடையாது, உங்களுடைய உழைப்பு கிடையாது, அது கடவுள் உங்களுக்கு கொடுத்தது. நீங்க உங்களுக்கு தர்மம் செய்யறதுனால நீங்க எந்த பெருமையும் கொள்வதற்கான அவசியம் கிடையாது. நான் அவரோட பசியை போக்கியிருக்கிறேன், நான் அவரோட குழந்தைய படிக்க வச்சிருக்கிறேன், நான் அவருக்கு இவ்வளவு உதவிகளை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு எந்த வித அடிப்படையுமே இல்லை. அது ஒவ்வொன்றுமே கடவுளால செய்யப்பட்டது.
அதனாலதான் இங்க சொல்றாரு, நீங்க கொடுக்கறது எவ்வளவு சிறுசா இருந்தாலுமே, நீங்க எவ்வளவு கொடுக்கிறீங்கிற பொருட்டு இல்லை, நீங்க கொடுக்கறது என்னவா இருந்தாலுமே நீங்க அதை கடவுளுக்காக கொடுக்கணும். அதுதான் தர்மமா இருக்குது. அந்த தர்மங்கிற வார்த்தையே அப்பதான் இங்க முழுமை பெறுது. நீங்க கடவுளுக்காக செய்யும் போதுதான் இந்த குரான்ல சொல்ற மாதிரி அது கடவுள்கிட்ட போய் சேரக்கூடியதா இருக்குது. கடவுள் அதெல்லாம் கணக்கில கொள்றேங்கிறாரு. நீங்க உங்களுடையதை நினைச்சு நீங்க செஞ்சீங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதான் ஒவ்வொரு வசனத்திலையும் சொல்றாரு. ஒவ்வொரு வசனத்துக்கும் இன்னொரு வசனம் மாற்றமா இருக்கும்போது அதுல சொல்றாரு, இந்த வசனத்தோட சொல்லும்போது சொல்றாரு, அவர்களுக்கு உரிமை இல்ல பங்கு, அது உங்களோடது இல்ல. ஆனா இங்க எல்லாருமே கடவுள், இங்க உள்ள ஒட்டுமொத்த சிஸ்டமுமே ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டதா இருக்குது. எல்லாருமே தற்சார்பா சுயமா வாழக்கூடியவங்க இங்க யாருமே கிடையாது. அது அப்படி ஒண்ணு சாத்தியமே இல்லைங்கிறாங்க. ஒரு நாடு இருக்குதுன்னா அந்த நாடு, அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டுக்குள்ளே எல்லாத்தையும் உற்பத்தி செஞ்சு அந்த நாட்டுக்குள்ளே அவங்களுக்குள்ளே எல்லாமே போய் சேர மாதிரிங்கிற அந்த சிஸ்டம் இம்பாசிபிள்ங்கிறாங்க. அந்த மாதிரி சாத்தியம் இல்லை. நீங்க இன்னொரு இடத்துக்கு போய், அதனாலதான் கடவுள் அப்படிதான் படைச்சு வச்சிருக்காரு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கனிமங்களை கொடுத்திருக்கிறாரு. ஒரு இடத்துல எண்ணெயை ஒரு இடத்துல கொடுத்திருக்காரு, ஒரு இடத்துல விவசாயம் பண்ற மாதிரி கொடுத்திருக்கிறாரு. இங்க யாராலுமே சுயமா இருக்க முடியாது. ஒரு இடத்துல நீங்க இன்னொரு இடத்துல வாங்கிதான் ஆகணும், நீங்க இன்னொரு இடத்துக்கு கொடுத்துதான் ஆகணும். எல்லாமே உங்ககிட்ட இருக்குன்னு உங்களால சொல்ல முடியாது. அதுதான் இங்க இன்டர் கனெக்டட் அப்படிங்கிற சொல்றாரு. எல்லா விஷயங்களுமே அப்படிப்பட்டதான் இருக்குது. சுயம்ங்கிறது இங்க எங்கேயுமே சாத்தியம் இல்லை. நம்ம யார்கிட்டயாச்சும் வேலை செய்யக்கூடியவங்களா தான் இருக்கிறோம். நம்ம ஒரு கம்பெனி வச்சு நடத்தினா நம்ம யார்கிட்டயாச்சும் ப்ராஜெக்ட் வாங்கி அதுக்கு அவங்க அந்த ப்ராஜெக்டை முடிச்சு தரக்கூடியவங்களா இருக்கும். இப்படி எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்த டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நான் எனக்கு எந்த தேவையும் இல்லை, யாருடைய எந்த தேவையும் இல்லை நீங்க யாராலுமே சொல்ல முடியாது. அதனாலதான் இங்க சொல்றாரு, இந்த வார்த்தையை அப்படிதான் சொல்றாரு, நம்முடைய வாழ்வாதாரம் அனைத்தும் அவரோடதான் இருக்குது. அவரு ஒவ்வொருத்தருக்கா துல்லியமா கணக்கிட்டு பகிர்ந்தளிக்கிறாரு. ஏன்னா நம்ம பாக்குறோம், இன்னும் நம்ம பார்த்தோம்னா தற்செயல் அப்படிங்கிற ஒண்ணு எங்கேயுமே கிடையாது. கோஇன்சிடென்ஸ்னு சொல்லுவான். ஒவ்வொரு விஷயமுமே அவரால் கணக்கிடப்பட்டு துல்லியமா வடிவமைக்கப்பட்டு ஒரு காரணத்துக்காக நடத்தப்பட்டதுதான் இருக்கு. எந்தவித விஷயமுமே தற்செயலா நடக்குது அப்படிங்கிறதுக்கான அடிப்படையே இல்லை. நீங்க போறீங்க, நீங்க ஒரு சாலையில போயிட்டு இருக்கீங்க, ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, அப்புறம் இன்னொருத்தரை பாக்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவர ஏதோ ஒருத்தரை பாக்குறீங்க, அது எதுவுமே இங்க தற்செயல் கிடையாது. ஒவ்வொருத்துக்குமே ஏதோ ஒரு காரணத்தை வச்சு நகர்த்திட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது சொல்றாரு. ஏன்னா ஜோசப் அவரோட அத்தியாயத்துல பார்த்தோம்னா அவருடைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா கிணற்றுல தூக்கி போடுறாங்க. அதாவது அவனை கொன்றுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க அந்த முடிவு மாற்றப்படுது. ஒருத்தர் வந்து ஒரு யோசனை சொல்றாரு, வேணா அவரை கிணத்துல தூக்கி போட்டுருவோம். அதெல்லாம் கடவுளால கணக்கிடப்பட்டு நடத்தப்படுது. அவரை ஒரு பிரயாணிகள் கூட்டம் பாக்குது அந்த கிணத்துல இருந்து. அவங்க பார்க்கும்போது சொல்றாங்க, தண்ணியில அந்த வாலியை படும்போது சொல்றாங்க, எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம், இங்க ஒரு சிறுவன் இருக்கிறான். இப்படி ஒவ்வொரு விஷயமுமே கடவுளால நடத்தப்படுது. தற்செயலாம் இங்க எதுவுமே நடக்கல. மோசஸுடைய சரித்திரத்துல சொல்லுவாரு, அதுக்கு ரசாத் உபதலைப்பு கொடுப்பாரு.
ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு தக்க காரணம் இருக்குது. மோசஸும் அவருடைய குரு அந்த சந்திக்கிற அந்த இதுக்கு அவர் உபத்தரவு கொடுத்திருப்பாரு. அந்த படகுல ஓட்ட போறோம் சரி, இந்த மாதிரி நமக்கே தெரியாம இங்க பல விஷயங்கள் நடக்குது இல்லையா? நம்ம எல்லாமே சாதாரண நிகழ்வுகளா பாக்குறோம். அது ஒவ்வொன்றுமே கடவுளால நடத்தப்படுது. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்குது அப்படிங்கிற சொல்றாரு. அதுதான் கடவுளுடைய சிஸ்டமா இருக்குது. எப்படி நம்ம ஒருத்தரோடு ஒருத்தர் பிணைக்கப்பட்டிருக்கிறோமோ, ஏதோ ஒரு விஷயத்துல இன்னொருத்தரை தேடி போறோமோ, இது எல்லாமே அடிப்படையா இருக்குது. நான் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. நமக்கும் மேல ஒரு சக்தி எல்லாமே இயக்கிட்டு இருக்குது. இதுதான் கடவுள் நமக்கு சொல்றாரு. ஏன்னா இந்த ஜோசப் சிறையில் அடைக்கப்படுறதா இருக்கட்டும், அங்கே ஒருத்தர் அவருக்கு பழக்கப்பட்டவர் மன்னரோட கனவுக்கு இவரை சிபாரிசு செய்யறதா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொன்றுமே கடவுளால நடத்தப்படுது. இந்த மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொன்றுமே கடவுள் நடத்தக்கூடியவரா இருக்கிறார். எல்லாமே நம்பிக்கை கொள்ளணும். என்ன நம்பிக்கைன்னா, காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங். எதுவுமே நம்மளால நடத்தப்படல, நம்ம கையில எதுவும் இல்லை. அனைத்தும் அவருடைய அருளால, அவருடைய கருணையால, அவருடைய வல்லமையால, அவரால மட்டும் நடத்தப்படுது. இத ஒவ்வொரு செகண்டுமே நமக்கு காட்டுறாரு. அதனாலதான் சொன்னேன், ஒவ்வொரு சின்ன விஷயமுமே நம்ம கண்ணை இமைக்கிறதா இருக்கட்டும், நம்மளோட இதயம் துடிக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே அவராலதான் நடத்தப்படுது. நம்ம வண்டி ஓட்டுறது எல்லாமே எதுக்குன்னா, நீங்க அவ்வளோ பேரை துடிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறாருல்ல. அது அப்படிதான், காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங்கிறத நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பொழுதும் அவருக்கு அருகில், மிக அருகில் வருவதற்காக அவருடைய பெயரை நீங்கள் நினைவு கூற வேண்டும். எப்பொழுதுங்கிறாரு. அதனாலதான் இந்த நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, இது எல்லாமே அவரால நடத்தப்படுது. ஒவ்வொன்றுமே அவரால கட்டமைக்கப்பட்டிருக்குது. அனைத்து விதிகளுமே அவரால்தான் இங்க செய்யப்பட்டிருக்குது. பறவைகளை பிடித்து கொண்டிருப்பவர் அவர்தான். நிழல்களை அசைற மாதிரி வச்சவர் அவர்தான். காற்றுக்களை கையாளுகின்றவர் அவர்தான். இப்படி ஒவ்வொன்றுமே அவர்தான் எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்மளோட ஆதி பாவத்துக்காக பாவமன்னிப்பு கேட்போம். தூயில் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. அல்லாஹுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர், ஈடு இணைகளற்றவர், புகழ்ச்சிக்கு தகுதியானவர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்மளோட வாழ்க்கையில நம்மளா இருக்கட்டும், நம்ம பார்க்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், எல்லாருமே என்ன செய்யறோம்னா, அதிகமா புலம்புதல் அப்படிங்கிற அந்த காரியத்தை செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம். அதிகமா புலம்பக்கூடியவங்களா இருக்கிறோம். நமக்கு வர சோதனைகளை கண்டு அதிகமா புலம்பக்கூடியவங்களா இருக்கிறோம், கோபப்படக்கூடியவங்களா இருக்கிறோம். ஒரு நியூஸ் பார்த்தா கூட, ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தா கூட மக்களை இப்படி ஏமாத்துறாங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு நம்ம புலம்பிக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த விரக்தியை வெளிப்படுத்துறோம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம இங்க இருக்கிறோம், நம்மளை சுத்தி உள்ள மக்கள்ல பெரும்பான்மையானவங்க நம்ப மறுப்பவர்களாகவும் நைய வஞ்சகர்கள் தான் இருக்கிறாங்க. நம்பிக்கை கொள்ளாம இருக்கிறாங்க. அவங்களோட நம்பிக்கை அடிப்படையே தவறாதான் இருக்குது. ஏற்கனவே பயன்ல சொல்லியிருப்பாங்க, அனைத்து பாவங்களுக்குமான தாய்ங்கிறது போலி தெய்வ வழிபாடுதான். நம்மளை சுத்தி
அந்த போலி தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவங்க தான் அதிக அளவுல இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களோட காரியங்கள் அப்படிப்பட்டதான் இருக்கும். அவங்க ஏமாத்துவாங்க, பொய் பேசுவாங்க, புறம் பேசுவாங்க. இந்த குரான்ல எதெல்லாம் கெட்டது சொல்லப்படுதோ அந்த காரியங்கள்லாம் அவங்க செய்யக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்களோட அடிப்படையா இங்க தவறா இருக்குது, நம்பிக்கை தவறா இருக்குது. அப்படிப்பட்டவங்களை நம்ம சரியா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். இங்க நமக்கு வசனத்திலே சொல்லுவாரு, நீங்க ஆசைப்பட்டவங்களெல்லாம் நீங்க நம்பிக்கை கொள்ளணும்னு எதிர்பார்க்கறீங்களா? உங்களோட உறவினர்களா கூட யாரா இருந்தாலுமே நீங்க அவங்களெல்லாம் நம்பிக்கை கொள்ளணும்னு எதிர்பார்க்கறீங்களா கேட்கிறாரு. அதே மாதிரிதான் இவங்க அந்த மாதிரி நம்ம பாக்குறவங்க எல்லாருமே இந்த வேலையை சரியா செய்யணும், இவன் யாரையும் ஏமாத்தக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியா இருக்கிறான், மக்களுக்கு ஏமாத்துறான், அந்த வேலையை சரியா செய்ய மாட்டேங்கிறான், அவனோட குணமே அப்படிப்பட்டதான் இருக்கும். அவனோட குணமே அகண்டையாதான் இருக்குது. அவன் சரியா வேலை செய்யணும்னு நம்ம நினைக்கிறது, அவன் நம்பிக்கை கொண்டாதான் எல்லாமே இங்க சரியாகும். உங்களை சுத்தி எல்லாருமே நம்பிக்கையாளர்களா இருக்கும்போது இது எதுவுமே உங்களுக்கு நடக்காது. உங்களை யாரும் ஏமாத்த மாட்டாங்க, உங்கள்கிட்ட யாரும் பொய் பேச மாட்டாங்க, உங்கள்கிட்ட யாரும் நடிக்க மாட்டாங்க, நீங்க யாரை பத்தியும் புறம் பேச மாட்டீங்க, அவதூறு பேச மாட்டீங்க. ஆனா நம்ம இன்னும் அந்த கீழான படியிலேயே இருக்கிறோம். என்ன இந்த உலகம் இப்படி இருக்குது, இந்த உலகம் மாறிடாதா, அவனோட வேலையை அவன் செய்ய மாட்டானா, நம்ம இப்படியே நினைச்சுக்கிட்டு கோபப்பட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா கடவுள் நமக்கு சொல்லிடுறாரு, நம்பிக்கையாளர்கள் அவங்க அஞ்சுவதற்கு எதுவுமே துக்கப்பட மாட்டார்கள். இந்த 2 வார்த்தை மட்டும் தான் சொல்லுவாரு. ஆனா எல்லா வார்த்தைக்குமே அடித்தளமாவே இருக்கும். அவங்க கோபப்பட மாட்டாங்க, அவங்க பயப்பட மாட்டாங்க, அவங்க துக்கப்பட மாட்டாங்க, அவங்க புறம் பேச மாட்டாங்க. இப்படி எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடும். அவங்களோட அடிப்படை சரியானதா இருக்கும், அவங்களோட நம்பிக்கை சரியானதா இருக்கும். அதெல்லாம் நடக்கிறது எல்லாமே அவங்களுக்கு ஒரு சோதனையா இருக்கும். ஏன்னா சொல்லுவாரு வசனங்கள்ல, வானத்தின் வாயில்களை நாம திறந்து விடுறோம். அவங்க ஆசைப்படுறது, அவங்க ஆட்சி அதிகாரம் ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறாரு. மக்களை கட்டுப்படுத்தணும், எல்லாரும் எங்க கட்டுப்பாடு இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அந்த கட்டுப்பாடை கொடுக்குறாரு. ஆனா எதுவுமே அவங்க நினைச்சவங்க எதுவும் நடக்கிறது இல்லை. அவங்களோட ஆசை ஒவ்வொருமே நிராசையாதான் ஆகிப்போம். ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்குது, ஆனாலும் அவங்களுக்கு எந்த வித திருப்தியும் இருக்காது. அவங்க நினைச்சது எதுவும் அங்கே நடக்கிற மாதிரி இருக்காது. அவங்களுடைய அறியாமை, அவங்களுடைய இயலாமை எல்லாத்தையுமே வெளிப்படுத்துறாரு. அவங்களுக்கு அவங்களே வெளிப்படுத்துறாரு. நம்ம எவ்வளவு மோசமானவங்க, அவங்களோட அகந்தை எவ்வளவு மோசமானது. ஏன்னா இந்த அறியாமைங்கிறத 2 இடத்துலயும் சொல்றாரு. அறியாமையினால் பாவத்தில் விழுந்துவிட்டு பிறகு பாவம் கேட்கிறவங்கள கடவுள் மன்னிக்கிறாரு. இன்னொரு இடத்துல அறியாமையினால பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க அவங்கள மன்னிக்க மாட்டேங்கிறாரு. என்ன வித்தியாசம்னா, ஒரு இடத்துல கடவுள் யாரெல்லாம் அறியாமையினால பாவம் செய்யறாங்களோ, ஏதாவது ஒரு சிறு குற்றம் செய்யறாங்களோ அவங்களுக்கு கடவுள் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாரு. 2 பேருக்குமே நினைவுபடுத்துறாரு, உன்னோட நம்பிக்கை தப்பா இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அத நம்பிக்கையாளர்கள் செவி இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க, உடனே பாவம் உங்களுக்கு கேட்கிறாங்க. ஆனா நம்ம மருத்துவர்களும் நைய வஞ்சகர்களும் அந்த அழைப்புக்கு எந்தவித பதிலும் சொல்ல மாட்டாங்க. இது தப்பு, இது தப்புன்னு அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. உன்னோட நம்பிக்கை தவறானதா இருக்குது, உன்னோட நம்பிக்கை இப்படி இழிவுபட்டதா இருக்குது, இப்படின்னு எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டேதான் இருக்கிறாங்க. ஆனா அது அவங்க கேட்கக்கூடியவங்களா இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட அகந்தையிலே அவங்க நிலைத்திருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க.
ஆனா கடவுள் ஒருத்தரையும் யாரையுமே தவறான முடிவெடுப்பதற்கான கடவுள் விரும்புறது இல்லை. என்னுடைய ஊழியர்கள் தவறான முடிவெடுப்பதற்கான நான் விரும்புவதில்லை அப்படிங்கிற சொல்றாரு. அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு அவர் பால். ஒவ்வொரு நொடியுமே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவை நினைச்சதெல்லாம் கொடுத்து அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவனுக்கு காட்டிக்கிட்டே இருக்கிறார். அவன் ஆசைப்படுறது எல்லாமே அவனுக்கு கொடுத்து காட்டுகிறார். நீ இதுக்கெல்லாம் ஆசைப்பட்ட, நான் இதெல்லாம் ஒரு தந்துட்டேன், இப்ப நீ சந்தோஷமா இருக்கிறியா இப்படின்னு கடவுள் ஒவ்வொருத்தையும் கேட்கக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க எதுக்கும் மறுமொழி அளிக்கிறது இல்லை. நம்பிக்கையாளர்கள் மறுமொழி அளிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நான் ஏற்கனவே உங்களோட சொல்லியிருக்கிறேன், ஒரு உதாரணமா சொல்லியிருக்கிறேன். இங்க வேலை பார்த்த ஒருத்தர் இந்த மேஸ்திரிங்கிற வேலை பார்க்கும் போது அவர் சொல்லுவாரு, நான் தூங்குறப்ப கூட என் மூளையில ஓடிக்கிட்டே இருக்கும், அடுத்து என்ன வேலை செய்யலாம், நாளைக்கு என்ன வேலை செய்யலாம், இந்த வாரம் என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க. அதாவது பெருமையா சொல்றாரு. அவங்களோட மனச அந்த அளவுக்கு அது ஆக்கிரமிச்சிருக்கு இந்த உலக வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கை மட்டும்தான் நம்ம வாழ்றோம். அவர் ஒவ்வொன்றையுமே பெருமையா சொல்லுவார். இந்த மாதிரி இவன எதுவுமே இல்லாம தான் அந்த ஊருக்கு வந்தேன், நான் தான் அவனுக்கு சேர்த்து இப்ப அவனுக்கு அந்த பேர்ல ஒரு இடத்த வாங்கி கொடுத்துருக்கேன், ஏதோ நம்மளால முடிஞ்சது. இந்த மாதிரி மற்றவங்களோட வாழ்க்கையை நம்ம மேல தூக்கிட்டு வரதான் நம்ம பாக்குறோம் அப்படின்னு ஒவ்வொருத்துக்குமே அவரு பெருமையா சொல்லக்கூடியவங்களா இருப்பாரு. இதெல்லாம் கடவுள் நமக்கு அத்தாட்சியா காட்டுறாரு. உங்களோட அகந்தை எவ்வளவு மோசமானதா இருக்குன்னு பாருங்க. அவரால் நிம்மதியா தூங்க கூட முடியல, அந்த ஆழ்வ தூக்கத்திலே இருப்பார். அடுத்து என்ன, நாளைக்கு என்ன வேலை செய்யணும், நாளைக்கு இந்த இடத்துல என்ன வேலை செய்யணும், இங்க என்ன வேலை செய்யணும், இப்படின்னு அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு அவர் வாழ்க்கை ஃபுல்லா. அதுதான் கடவுள் கண்டனம் செய்யறாரு, அதான் அவர் நினைவுங்கிறாரு. அதனாலதான் நம்ம பாக்குறவங்க நீங்க எதை நினைச்சு புலம்பாதீங்க, அதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு சோதனையா இருக்குது, உங்களுக்கும் ஒரு சோதனையா இருக்குது. நீங்க அத கடவுள் காடி நீங்க இருக்குன்னு நினைச்சு நம்ம போய்கிட்டே இருக்கணும். நம்ம அந்த இடத்துல நின்றோம். அவனை குறை கூடுறது, அவனை திட்டுறது, இப்படியே நம்ம வாழ்க்கை போவோம். அதான் நம்ம அந்த இடத்துல நிக்கிறதுன்னா அதான். அவருக்கு அருகில போகணும், மிக அருகில போகணும்னா நீங்க அவரோட பேரை நினைவு கூறுங்க, எல்லா சூழ்நிலையிலும் நீங்க நினைவு கூறுங்க. அதான் கடவுள் சொல்றாரு. உங்களோட தொழுகையா இருக்கட்டும், நீங்க தொழுகைங்கிறது பயபக்தியோட தொழுங்க, கடவுளுக்காக தொழுவுங்க, கடவுளுக்காக தர்மம் கொடுங்க, கடவுளுக்காக ஹஜ்ஜை கடைபிடிங்க, கடவுளுக்காக நோன்பு இருங்க. அந்த கடவுளுக்காகங்கிறதே உங்களுடைய நலனுக்காக அப்படிங்கறத சொல்றாரு. அதுதான் உங்களுடைய ஆன்மாவுக்கு சிறந்ததா இருக்குது, அதுதான் உங்களுடைய ஆன்மா விரும்பக்கூடியதா இருக்குது. அதனால உங்களோட ஆன்மாவுக்கு அதுதான் உணவா இருக்குது. இந்த தொடர்பு தொழுகைகளுமே கடவுளை நினைவு கூறதான் உங்களுடைய ஆன்மாவுக்கு உணவுங்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து கடவுள் நம்மளை பாதுகாக்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். அடுத்த கடைசியா ஒரு வசனம் 9:92 சொல்றாரு, இதுல கடவுளுக்காக பாடுபடுறது அப்படிங்கறத பத்தி சொல்றாரு. உங்களோடு சேர்ந்து கொள்ள விரும்பியவர்களாக உம்மிடம் வந்து, ஆனால் நீர் அவர்களிடம் உங்களை ஏற்றி செல்ல என்னிடம் எதுவும் இல்லை என்று கூறினீரே, அவர்களும் மன்னிக்கப்பட்டு விட்டனர். பங்களிப்பு கொடுப்பதற்காக
தங்களால் இயலவில்லையே என்று மெய்யாகவே துக்கமடைந்தவர்களாக தங்களுடைய கண்களில் கண்ணீரோடு பின்னர் அவர்கள் திரும்பி செல்கின்றனர். சொல்றாங்க, ஒரு போறப்ப கடவுளுக்காக பாடுபட முடியலையேன்னு அவங்க வருத்தம் அடையக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்க அழுதுட்டு திரும்பி செல்றாங்க அப்படிங்கிற சொல்றாரு. அங்க அந்த மெய்யாகவே துக்கம் அடைந்தவர்களாக அப்படிங்கிற சொல்றாரு. இப்படி கடவுளுக்காக பாடுபடணும், கடவுளுக்காக ஒரு விஷயம் செய்யறதுக்கு ஒரு அழைப்பு வருது, அவங்களால அப்படி எதுவும் செய்ய முடியலையேன்னு அவங்க அதுதான் வருத்தம் கொள்றாங்க. நிறைய வஞ்சகர்கள் ஐயோ உங்களோட போடுமேன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. ஆனா நம்பிக்கையாளர்கள் நம்மளால எதுவும் செய்ய முடியாம போயிடுச்சு, இது கடவுள் புறத்துல இருந்து நம்மளால எதுவும் செய்யாம போயிடுச்சு அப்படின்னு அவங்க வருத்தப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. கண்ணீரோடு திரும்பி செல்றாங்க அப்படிங்கிற சொல்றாரு. இதுதான் நம்பிக்கையா இருக்குது. கடவுளுக்காக கடவுளுடைய வழியில நம்ம போவோம், கடவுளுடைய அருகாமை அடையணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க இதுக்குதான் விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதுதான் கடவுளை விரும்புறது, கடவுளை நேசிக்கிறதுங்கிறது அதுதான். எதுக்கும் அவங்க முக்கியத்துவம் தர மாட்டாங்க. கடவுளுக்காகங்கிறப்ப அவங்க எதையுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய சொத்துக்களா இருக்கட்டும், அவங்களுடைய உறவுகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மையும் கடவுள் அந்த நிலைக்கு கொண்டு போக அவர் பிரார்த்தனை செய்வோம். அக்கிமு ஸலாத் தொடர்பு துளைக்கு ஆயத்தமாகும்.